ஓ, என்னோட முடி மேலே போகுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ட்ரெய்லரை பார்த்தேன். உடம்பு அப்படியே சிலிர்க்குது. அப்படியே இது எப்படி சொல்கிறேன், அந்த ஃபீலிங் வந்து எப்படி வெளியே சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, தல அஜித் அவருடைய குட் பேட் அக்லி அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சோஷியல் மீடியா வந்து பற்றிக்கிச்சிங்க. நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து டீசர் வந்துச்சுல, டீசர் வந்தப்போ எந்த அளவுக்கு ஃபயராக இருந்துச்சோ அதை தாண்டி 100 மடங்கு அதிகமாக வந்து ஃபயராக பற்றிக்கிச்சு சோஷியல் மீடியா. ஏன்னா அப்படி கொண்டாடுறாங்க ட்ரெய்லரில். நீங்கள் வந்து அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, காமன் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா இதை தானே எதிர்பார்த்தோம். நாங்கள் இந்த தலை தானே எதிர்பார்த்தோம். இந்த தலையை மறைச்சி வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி படுத்துறீங்க கொஞ்சம் வருஷமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரெய்லரில் தலை அஜித் இறங்கி பின்னி படல் என்ன சொல்கிறது வார்த்தை இல்லை போ அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காருங்க நம்ம ஆதிக் ரவிச்சந்தர். சரி, இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புக்கிங் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே ஒவ்வொரு தியேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்குது. 80% ஹவுஸ்ஃபுல், 90% ஹவுஸ்ஃபுல், 100% ஹவுஸ்ஃபுல்னு அப்படியே போட்டுகிட்டே இருக்கிறாங்க. போஸ்ட்டாக வந்துட்டே இருக்குது. பாருங்கள், எங்கேயுமே சீட் கிடைக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் போஸ்ட் போட்டே இருக்கிறாங்க. இத்தனையும் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸும் ஓப்பனே பண்ணல, ஒரு கம்மி தேட்டர்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தேட்டர்ஸும் ஓப்பன் பண்ண தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல். கமலா சினிமாஸ் வந்து போஸ்ட் போடுறாங்க, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே வந்து 2000 டிக்கெட் வந்து திருச்சி அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடுறாங்க. ஸோ வந்து மொத்த பேர் வந்து ஹைப் வந்து ஏறி போய் கிடக்குது இந்த குட் பேட் அக்லி அந்த படத்து மேலே. எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்க. இந்த ட்ரெய்லர் வந்த பிறகு புக்கிங் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு மஜாவான ஒரு சாங், ஒரு மஜா வைபான சாங்கு. ஒத்த ரூபாயும் தாரேன் என் உதட்டு பக்கம் தாரேன் அந்த பாட்டு இருக்குல்ல, மார்க்காண்டினி படத்தில் வந்து பஞ்சு மிட்டாய் பாட்டை வந்து போட்டிருப்பாரு ஆதிக் ரவிச்சந்தர். ஸோ ஆதிக்குடைய ட்ரேட்மார்க் அந்த ஒரு விண்டேஜ் சாங், அதை உள்ளே இறக்குற மாதிரி இந்த படத்தில் வந்து ஒத்த ரூபா சாங் எல்லாருக்கும் ஃபேவரட்டு. அந்த பாட்டை உள்ளே இறக்கி அர்ஜுன் தாஸ் சரக்கை வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டு ஒரு வில்லியன்ஸ் மாதிரி காட்டி, டேய் ஏகே நீ உன்னுடைய வரலாறு கேள்விப்பட்டா, நீ பெரிய வில்லனாமே, ஆனால் என் கேமில் நான் தான்டா வில்லன் அப்படின்னு சொல்லி மங்காத்தால தலை அஜித் பேசினா திஸ் இஸ் மை டேஷ் கேம் அந்த டைலாக் அர்ஜுன் தாஸை பேச விட்டு அதுக்கு அஜித் சார் ரியாக்ஷன் டே பொடியா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு பின்னி படலுக்கு ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஆரம்பிக்குது. அந்த ஒத்த ரூபா தாரே அந்த பீட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றா பாருங்க ஜிவி பிரகாஷ், இப்படி சிலிர்க்குது உடம்பு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து அந்த ட்ரெய்லர் ஆரம்பத்திலே பண்ணிட்டாங்க. த்ரிஷா ஒன்றே ஒரு டைலாக், என்ன டைலாக்னா, இவர் எங்கள் அப்பாவை இவர் தான் கார்லேயும் தள்ளி விட்டார் அப்படின்ற மாதிரி டைலாக். மங்காத்தா படத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸில் சாங் வரும்ல, நண்பனே சாங் வரும்ல, அந்த டைமில் வந்து த்ரிஷா அப்போனா வந்து தலை தான் நம்ம விநாயகமாக தான் தள்ளி விடுவார், காலையும் தள்ளி விட்டு தான் போவார். அப்போ தான் அந்த வில்லன் கேரக்டர் அப்போ தான் வந்து வெளியே காட்டும் பார்ப்பாங்க த்ரிஷா. ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக வந்து மங்காத்தா கனெக்ஷனும் படத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான சம்பவம் இருக்குது. பிரபு ஒரு பக்கம், ரெட்டின் கிங்ஸ்லி ஒரு பக்கம், அதுக்கப்புறம் வந்து சுனில் ஒரு பக்கம், பிரசன்னா ஒரு பக்கம், யோகி பாபு டே ஏகே விடுறாரு வழியாக விடுறா அப்படின்னு சொல்கிற டைலாக் ஒன்று. தேட்டரை வந்து நாஸ்தி ஆக போகுதுங்க. மொத்த பேரும் கலக்கியிருக்காங்க படத்தில், அது தெரியுதுங்க. முக்கியமாக சொல்ல போனால் நம்ம தலை அஜித் என்ன மனுஷங்க, என்ன எங்கெங்கே இருந்தார் இவ்வளோ நாளாக இவரே. நீங்கள் வந்து எப்படியே போட்டு ஒரு பொட்டிக்குள்ளே போட்ட ஒரு பாம்பு மாதிரி அப்படியே கடந்தாருங்க மனுஷன். வந்து கடந்த வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த அளப்புறே இல்லாமல் சைலண்டாக நடிச்சுட்டு அப்படியே இருந்தாருங்க. பட் பிளாஸ்ட் மாதிரி படிச்சிருக்காருங்க குட் பேட் இல்லை. அதுக்கு வந்து இந்த ட்ரெய்லர் வந்து பெரிய சாம்பிள். திடீர்னு பார்த்தா ஒரு யங் ஏஜில் ரொம்ப சின்னதாக வர்றாரு. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தம்மு வந்து எனக்காக விட்டேன், சரக்கை என் ஒய்ஃபுக்காக விட்டேன், வைலன்ஸ் வந்து என் பையனுக்காக விட்டேன், என் பையனுக்கே விடனா எல்லாம் திரும்பி வந்து தானே ஆகணும் அப்படின்றாரு. ஸோ அப்போ வந்து படம் வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, ஸோ அது பேஸ் பண்ணி தான் படம் போக போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. இதில் வந்து அஜித் சார் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யங்கர் லுக்குலாம் டிஏஜியும் ஒன்று யூஸ் பண்ணாமல் மனுஷன் உடம்பை இறைச்சி அப்படியே உடம்பை இழைச்சி அப்படியே அந்த யங்கருக்கு கொடுத்துருக்காருங்க. அது அழகாக தெரியுது. இங்கே வந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து நம்ம வந்து அது அப்படியே தெரியுது நமக்கு. அந்தளவுக்கு மனுஷன் வந்து இந்த படத்தை உழைச்சிருக்காரு, அது அப்படியே தெரியுது. டைலாக் டெலிவரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைலாக் டெலிவரி வந்து அஜித் சாருக்கு வந்து தரமாக இருக்குது. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் குரலை வந்து ரொம்ப கரராக பேசுவார், ரொம்ப அதே ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப போல்டாக இருப்பார். அந்த வாய்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக இருக்கும். இந்த படத்தில் வந்து அந்த பழைய வாய்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சொல்லிருக்காரு. ஒரு சீனில் சொல்கிறாரு, சாரி கார்டுக்கு பின்னாடி இருக்கிற 16 நம்பரை சொல்லுங்கள் சாரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த ஏடிஎம் கொலைகள்லாம் வந்து இந்த ஃபோன் கால் வந்து திருடர்லாம் பேசுவாங்கள்ல, இந்த வடக்கன்சன் பேசுகிற மாதிரி. ஸோ அதேமாரி அந்த ஃபன் பண்ணுற மாதிரி டைலாக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு 10 கிலோ கறி வேணும்டா அப்படின்ற மாதிரி அஜித்தை சொல்கிறதும், அதுக்கு தலை வந்து இருங்க பாய் அப்படின்னு சொல்கிறதும், தேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆக போகுது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் அண்ட் ரைடு தாங்க படம். மாசு ஃபன்னு எல்லாமே 200% அபோவ் மார்க் ஆண்டனியை
இந்த படம் வந்து ஓவர்டேக் பண்ணிடும். ஏன்னா வந்து மார்க்காண்டின் வந்து செம்மையான ஒரு கமர்ஷியல் படம், அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான கமர்ஷியல் படம், எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்த படம் அது. அதை தாண்டின கமர்ஷியல் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நிறைய கெட்டப்ஸ் நீங்கள் வந்து பழைய அஜித்துடைய இதெல்லாம் கொண்டு வராங்க. அந்த அமர்கல்லாம் சீன்லாம் வந்து காட்டுறாங்க, அந்த ஒரு காட்டு மாதிரி போட்டு காட்டுறாங்க, அது காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரபு சொல்கிறாரு அவன் பயத்துக்கு பயம் காட்டுறோன்னு சொல்கிறாரு, அது வந்து பில்லா படுத்துறது ஞாபகப்படுத்துது. நிறைய விண்டேஜ் கதைகள் வந்து நமக்கு வந்து மைண்டுக்குள்ளே வரப்போகுது இந்த படம் பார்க்கும்போது. வந்து மொத்தத்தில் வந்து அஜித் சாருக்கு வந்து அப்படிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற நிறைய படங்களை பற்றி ஒரு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு போட்ட மாதிரி ஒரு படத்தை போட்டுருக்காங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் தெரியுது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ள வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆதிக்கு வந்து செதுக்கியிருக்காரு ஒவ்வொரு சீனும் வந்து அஜித்தை வந்து அப்படியே செதுக்கி இன்னும் என்ன பண்ணலாம் செதுக்கி தான் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசித்து கொடுத்துருக்காருங்க ஆதிக் ரவிச்சந்தர் ஆமாம் தலை அஜித்துக்கு. அது அப்படியே கண் கூட நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து யார் தான்டா மெயில் வில்லன் அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஜெயலலிதா படத்தில் வருவார்ல நம்ம ஆள் சாய்கி ஷராஃப் பண்ணல, அவர் வராரு ஒரு சீனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலையில ஆக்டர் வராரு, நிறைய பேர் உள்ளே வராங்க. இது யார் மெயின் இல்லைப்பா, சுனில் வந்து அஜித் சார் கூட தான் வந்து டீசரில் இருந்தார். இதில் பார்த்தா அதில் அவர் அஜித் சார் கூட இருக்கும்போது தெரியுது நமக்கு. ஸோ இதில் யார் தான் நம்ம இதுக்கு மேலே வில்லியா வச்சிருக்காங்களா, எஸ்ஜிஓ சில மாதிரி ஏதாச்சும் உள்ளே வராங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. அது நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பிளாஸ்ட்டுங்க. அது லாஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா சிம்ரன், நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் வந்து சிம்ரன் வராங்க, சிம்ரன் வரும்போது அந்த வாலி பிஜிம்லாம் போட போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டில் ஏற்ற மாதிரியே மிஸ் யூ ரொம்ப அளவு வச்சு அவங்களை பார்த்து அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டைலாகோட சிம்ரன் டைலாகோட ட்ரெய்லர் முடிக்கிறாங்க. சிம்ரன் படத்துக்குள்ள வந்து ஒரு கேமியோ பண்ணிருக்கிறாங்க. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தல அஜித் அவருடைய படம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அந்த படம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை. அது நம்ம தெரிஞ்சு போச்சுங்க. ஜிவியோட இசை நீங்கள் வந்து பில்லான்னு ஒன்று அடிக்கிறாரு. லாஸ்ட்டில் அந்த ட்ரெயிலர் முடியும் போது குட் பேட் அக்லின்னு ஒரு டெம்போனை போட்டு அப்படி முடிக்கிறாரு. தரமான பிஜிஎம். ஜிவி சொல்லியிருந்தார்ல ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருந்தார், ஒரு வந்து பெரிய சம்பவம் காத்திருக்கு சொன்னார்ல, அது பிஜிஎம்மில் தெரிய விட்டு நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ட்ரெயிலர் பிஜிஎம்லேயே. ஏன்னா மொத்தத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்க. எதுவுமே அது குறை சொல்கிற மாதிரி இல்லை. எங்கேயாச்சும் வந்து என்னடா இந்த படம் சொதைப்பிடுமோ அப்படின்ற மாதிரி பயன்றது எங்கேயுமே இல்லை. இது வந்து என்ன கதையாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் விட்டு மனுஷன் வந்து அப்படியே இருக்கிறாரு. இவங்களை மறுபடியும் வந்து இவர் வந்து அந்த பையனை கடத்தி வச்சுட்டு கேம் ஆடும் போது தான் மனுஷன் வந்து அப்படி பிளாஸ்டரை வெடிக்கிறாரு அப்படின்ற நம்ம கதை தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே விண்டேஜ் அஜித்தோடைய அந்த ஸ்க்ரீன் பர்சன்ஸு அதோடைய ரெஃபரன்ஸ்லாம் உள்ளே போட்டு ஒரு மசாலான படம், ஒரு செம்ம ஃபன்னாக ரைடாக படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. தல அஜித் சாருடைய ஃபேவரட் டைலாக், அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச டைலாக், உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், முடி இருக்கும், ஆனால் உயிர் இருக்காதுன்னு சொல்கிற டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக்கு இந்த படத்தில் ஜெயில் சீனில் நம்ம தலை வந்து அவர் வந்து ஒரு கைதி, அவர் வந்து ஒரு கைதியாக தான் ஜெயிலுக்குள்ளே போக போகிறாரு. அப்படி தான் வந்து நம்ம டீச்சர்லாம் பார்த்தோம். அங்கே போய் ரகலை பண்ணிவிட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உடம்புல கை இருக்கும், கால் இருக்குன்னு அப்படி கெத்தாக ஒரு ரகலை அப்படி சொல்கிற டைலாக் பார்க்கும்போது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன் ரைடு இந்த படத்தில் இருக்குங்க. ஒரு மாஸ் மட்டும் இல்லை, ஒரு என்ஜாய் பண்ணி நம்ம வந்து அஜித் சார் வந்து அப்படி ஒவ்வொரு சீனும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படத்துக்குள்ளே நிறைய மேட்டர்ஸ் படத்துக்குள்ளே இருக்குங்க. அது வந்து தாராளமாக சொல்லலாம். நிச்சயம் இந்த படம் வந்து அஜித் சார் கேரியரில் இது வரைக்கும் இப்படி ஒரு படம் ஹிட் அடிச்சதில்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாலேயே ரீசெண்ட் டைமில் இந்த அளவுக்கு எந்த படமும் ஹிட் அடிச்சதில்லை அப்படின்னு ஆக போகுதுங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 500 crores இந்த படம் டெஃபினெட்லி அடிக்கும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, புக்கிங் வந்து ஃபயராக போய்ட்டுருக்குது. ஆரம்பித்த கொஞ்சம் தேட்டர்ஸ்லேயே வந்து ஏற்கனவே ஃபயராக போய்ட்டுருக்குது. இப்படி ஒரு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எவனாச்சும் புக் பண்ணாமல் இருப்பானா? தல அஜித் அவருடைய ஃபேன் மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஃபேன்ஸும் புக் பண்ணுவாங்க. இது என்னடா தலை படம் இப்படி இருக்குது, ஒரு புது மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து அட்வான்ஸ் புக்கிங்கே இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு 5 days முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கண்டென்ட் பொறுத்து தான் மொத்தமே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மினிமம் கேரண்டி 300 கோடி. அந்த படத்தில் வந்து அந்த படம் எப்படி போனாலும் மினிமம் 300 கோடி கேரண்டி. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ண போகிற சம்பவம் வந்து இந்த படத்தில் வர போகிற கண்டென்ட்டு, இந்த படத்தை வந்து மக்கள் ரிசீவ் பண்ணுற விதம், இதை பொறுத்து தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மினிமம் 500 கோடி இந்த படம் வசூல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. நான் மறுபடியும் ஒரு டைம் ட்ரெயிலர் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய்.